நேற்றைக்கு எழுத்தாளர் மணி மதிவண்ணன் ஒரு பதிவு ஒன்றை போட்டிருந்தார். அதாவது, விஜய் எந்த தைரியத்தில் இப்படி மனதார பொய் சொல்லி அடாத பழி சுமத்தி அடாவடியாக பேசுகிறார்? அரசியலற்ற சுயநலம் தன்மயம் கொண்ட தத்தி பெருங்கூட்டம் இருக்கக்கூடிய தைரியத்தில் தான். உங்களில் சிலர் சொல்வீர்கள், இளம் தலைமுறையை பற்றி இப்படி நெகட்டிவா பேசாதீங்கன்னு. நம்முடைய நிலம் பல இளம் தலைமுறையை பார்த்திருக்கிறது. நாட்டு விடுதலைக்காக வெள்ளையரை எதிர்த்து போராடி இளம் தலைமுறை, சாதிக்கு எதிராக போராடி பெரும் மாற்றங்களை கொண்டு வந்த இளம் தலைமுறை, மொழிக்காக போராடி நம் இனத்தின் எதிர்காலத்தை பாதுகாத்த இளம் தலைமுறை, இப்படி பல இருக்கு. ஆனா விஜய் பின்னாடி திரண்டிருப்பது என்பது பார்ப்பனியத்துக்கு ஆதரவான, எல்லாவித மாற்றங்களுக்கும் எதிரான, எவ்வித மதிப்பீடுகளும் அற்ற ஒரு குருட்டு கூட்டம். மன்னராட்சி கால கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்த ஒரு தலைமுறையுடைய நவீன கால பிரதிநிதி இவர்கள். சிந்தனை அளவில் கிழட்டு பயல்கள், இளமையின் ஆக்கப்பூர்வமான கனவுகள் எதுவுமற்றவர்கள், ஒரு பெரும் நாசத்தின் தூதுவர்களான இவர்களை குறித்து பெருமைப்பட எதுவும் இல்லை. துக்கப்பட நிறைய இருக்கின்றன. துக்கப்பட நிறைய இருக்கிற மாதிரி இளைஞர்கள் ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை. இளைஞர்களை பற்றின விமர்சனம் தான் இது. இளைஞர்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கும் இன்ன பிறருக்கும் அந்த அச்சம் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்கல்ல, அது சுத்தமா பெற்றவர்களிடம் போனதுனால அது நேரடியா எங்க எதிரொலிக்குதுன்னா ஆசிரியர்களிடம் எதிரொலிக்குது. அதுதான் நேற்றைக்கு ஒரு ஆசிரியரே பள்ளிக்கூடத்துடைய பெண் தலைமை ஆசிரியர் போட்டு இதை காட்டக்கூடிய, அது காட்டுறதுன்னா அது வெறும் அரசியல் மட்டும் இல்ல. நீ விஜயை பாக்குறதா இருந்தா நீ மொபைல்ல ரூமுக்கு பூட்டிட்டு உட்காந்து பாரு. தலைமை ஆசிரியை வந்து மாணவர்கள் கூட வச்சு காட்டுறேன்னா அது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் என்ன பேசுறாரு? அதுல ஒரு டேஷன் கிடையாது. நான் என்ன இதுவா, நான் என்ன அவுத்து போட்டாலும் அதுதான். இப்படி எல்லாம் இவர் இப்படிதான் பேசுவாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்படி பேசக்கூடிய பேச்சை போட்டு காட்டக்கூடிய ஒரு இளம் தலைமுறை இருக்குதுங்கிறது தான் இந்த இளம் தலைமுறையுடைய பிரச்சனையா பார்க்க வேண்டியது. இது என்னமோ இவர்களை மட்டும் குற்றம் சொல்லுவதில் ஒன்றும் பெரிய பொருள் இருக்கிற மாதிரியும் தெரியல. இது போன்ற எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இந்த மாதிரியான சிந்தனையாளர்களுடைய கவலை வந்து நமக்கு இதில் பதிவு வைக்கிறாங்க. வரலாற்றில் அவங்க வந்து இப்போ பதிவு வைக்க வேண்டிய கடமைன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு அவருக்கு வந்து ஒரு பூ வச்சுருந்தேன், கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு இதை அந்த காட்சியை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போச்சுன்னா நான் விஜய் அண்ணனுக்கு ரோஸ் தந்திருப்பேன், சிஎம் விஜய் அண்ணனுக்கு. ஆனா கார் ஸ்லோவாவே போகல. இதுக்காக நான் காலையில 5 மணில இருந்து கரூர்லயே இருக்கிறேன். பிள்ளையாருக்கு பூ வைக்கிறாங்க, பூசணி பூ. பிள்ளையாருக்கேவா கொண்டே வைக்க முடியும்? ஒரு சாணி உருட்டி சொருக வேண்டியதாங்கிற மாதிரி இப்படியான காட்சிகளும் வருது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இதை ஒரு போஸ்ட் போடணும்னு தோணி இருக்கும். இன்னொரு நபர் ஒரு பதிவு போட்டிருந்தார். 92ஆம் வருடம் மகாமகத்தில் இறந்த என்னுடைய தந்தையின் உடல் மறுநாள் காலை வீட்டுக்கு வந்தபோது கூட்ட நெரிசலில் மூச்சு விட முடியாமல் பல்லை கடித்து கொண்டு உயிர் போயிருந்தது. கரூர் சம்பவத்திலையும் அப்படி ஒரு குழந்தைக்கு பல்லை கடித்து கொண்டு இருந்திருக்கு. சிறிது நேரத்தில் ஒரு கண்ணில் இருந்து ரத்தமும் வந்தது. துடைத்தார்கள். என் தந்தையுடைய உடலை என் உயிர் வாழும் காலம் முழுவதும் தொட்டு கூட பார்க்க முடியாத என அவர் உடலை தொட்டு தொட்டு பிடித்து கொண்டு அழுதேன். ஜெயலலிதா மேலே போய் சேரும் வரை அந்த கோபம் அவள் மேல் இருந்தது. இவர்களின் மனதில் என்னதான் இருக்கும் என தெரியவில்லைன்னு இப்படியான பெண்களை பார்த்து கேட்கிறார். நியாயமான ஒரு இதுதான். இல்ல, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும். ஜெயலலிதா இவரை விட பெரிய சைக்கோ என்று சொல்லுவதற்கு இப்ப எனக்கு தயக்கமா இருக்கு. அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா மகாமக குளத்தில் அத்தனை பேர் செத்து கிடந்த பிறகு அதன் பழியை ஜெயலலிதா தூக்கி திமுக மேல போடலையே. குறைந்தபட்சம் இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கே, நான் இப்படி என் வாயிலிருந்து ஜெயலலிதாவை பற்றி பாசிட்டிவா ஒன்னு சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. அந்த நாளும் வந்ததோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. இவருடைய அரசியலை அணுகுவதில் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்பது, லாஜிக்கலா திங்க் பண்றோம். இதை கூட நம்புவார்களா மக்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது நாங்க வந்து பல ஊருக்கு போயிருக்கோம், அங்கெல்லாம் வராத பிரச்சனை பெரம்பலூருக்கு வராதீங்கன்னு காவல்துறை சொன்னாங்க. நாங்கள் அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக போயிட்டோம். அப்பெல்லாம் ஏற்படாத பிரச்சனை இது மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லையா, எங்களை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா, எங்களை தடுத்துருக்கலாம் இல்லையா, நீ சொன்னா தடுக்கிற ஆளா தடுத்துருக்கா? அதாவது டேவிட்சன் சொன்னது என்ன, நாங்கள் பல இடங்கள்ல தடுத்தாங்க, மீறி தான் இவங்க வந்தாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அன்றைக்கு இருந்த கரூர் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த பேட்டியுமே என்ன பேட்டி, நான் வந்து உள்ளே வந்து ஸ்பாட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் நீ ஏன் வெளியில் வரல, அப்போ வந்து கூட்டத்தை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சீங்கிறத குற்றச்சாட்டு தானே. அதுக்கு தானே இன்னைக்கு வரைக்கும் அவரை பழிவாங்க வைக்குது. உடனே அவர் கேட்ட கேள்வி தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் பொய் கேஸ் போட்டு அவர் மேலே பழிவாங்க வைக்கும். இதைத்தான் லாஜிக்கல் திங்கிங்கிறேன். நம்ம வந்து லாஜிக்காக நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்களை பேசுகிறோம் இவரை எதிர்த்து அரசியல் பேசும்போது. இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன். கேட்க வேண்டிய கேள்வி என்பது, போலீஸ் மூலமாக சதி செய்து திட்டமிட்டு கொலை செய்து விட்டார்கள், இதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு இப்பதான் வந்து ஆதவ அர்ஜுனாவும் இவரும் வைக்கிறார்கள். போலீஸ்
அங்கு இருந்தவர்கள் 247 பேர் அன்னைக்கே எண்ணிக்கை சொன்னாங்க. சில 100 பேர் இருக்கக்கூடிய போலீஸ், அந்த போலீஸ்ல காவலர்கள் ரொம்ப கீழ்மட்ட காவலர்கள்லாம் அந்த சில 100 பேரும். இவர்கள் எல்லாம் அங்கு கூடியிருந்த 30,000 பேரோடு ஒப்பிடும்போது அங்கொன்றும் இங்கொன்றுமா சிதறி போய் இருப்பாங்க. இவர்கள் கூடி சதி செய்வதற்கோ இவர்களுடைய எண்ணிக்கைக்கும் 20,000 30,000 பேர் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. சதி செய்யறது, காவல்துறை கொலை செய்யறதுன்னா என்னன்னா, ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது ஒரு சாப்பாடு கொடுக்க வந்த ஒரு போலீஸ்காரரு வேன் மேல ஏறி குறிப்பார்த்து ஸ்னைப்பர் வாங்கி சுட்டாரு பாத்தீங்களா, அதுதான் வந்து போலீஸ் செய்யக்கூடிய கொலை. இவர் என்ன சொல்றாருன்னா, அங்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை உணர்ந்த காவல்துறை எங்களை தடுத்திருக்க வேண்டாமா, எங்களை அங்க அனுமதித்தது தான் இந்த ஸ்டாம்ப் எடுக்கே காரணம்னு சொல்றாரு. சரி, இந்த இடத்துக்கு தான் நான் வரேன். இதை நீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல வேண்டி இருக்கும்னா, அந்த சில 100 காவலர்கள், கீழ்மட்ட காவலர்கள் சதி செய்திருக்க முடியாது. அதுக்கான வாய்ப்பு எந்த விதத்திலும் இல்லை. இவருக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள் டிஎஸ்பி சொன்னார்னு டேவிட்சன் சொல்கிறார் இல்லையா, டிஎஸ்பி, எஸ்பி, அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள்னு ஒரு 5-6 பேர் தான் இந்த நிகழ்வோடு இந்த கட்சியுடைய தலைமையை அணுகக்கூடிய இடத்துல இருந்திருப்பாங்க. இவர்களைத்தான் இவர் சதி செய்ததா சொன்னார். ஏன்னா இவங்களுக்கு தான் விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் எங்களை அங்க அனுமதிச்சது அவங்களுடைய ஒரு கொலைகாரன் வந்து கோர்ட்ல சொன்னான்னா எப்படி இருக்கும்? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தாங்க இருந்துச்சு நான் வெட்டுறப்ப, அவங்க வந்து தடுத்திருக்க வேணாமா, அவங்க பண்ணதுதாங்க தப்புன்னு சொல்ற மாதிரி இவர் சொல்றார். அப்படியே சொன்னாலும் இவரிடம் தான் இன்னைக்கு காவல்துறை இருக்கு. இவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர். இவர் சொல்லணும், அந்த 5 அல்லது 6 உயர் போலீஸ் அதிகாரிகள் இவரோடும் இவருடைய கட்சியுடைய தலைமையோடும் பேசுவதற்கு வாய்ப்பு இருந்துச்சுல்ல, அவர்களில் யார் அந்த சதியை செய்தது? அந்த பேசுற வீடியோ இருக்கே, ஆதவர்ஜினோட்ட இவருடைய வேனை தடுத்து அந்த டிஎஸ்பி போய் பேசக்கூடிய வீடியோக்களை நம்ம அன்னைக்கு உட்காந்து நம்ம லைவ் பார்த்துட்டு இருந்தோமே. ஓகே, அதையெல்லாம் அவருக்கு மீது இவர் எடுத்த நடவடிக்கை என்னங்கிறதான கேள்வி. இவர் தான் நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கு 5 மாவட்டம் தாண்டி 6 மாவட்டம் தாண்டி எந்தெந்த காவல்துறை எல்லாம் வந்து சிபிஐ விசாரணை பட்டியலில் இருக்காங்களோ அவர்களை எல்லாம் தூக்கி போட்டு வச்சிருக்காரு. கரூரை சேர்ந்தவர்களை தூக்கி கன்னியாகுமரியிலையும் தூத்துக்குடியிலையும் போட்டு வச்சிருக்காரு டியூட்டிக்கு. அப்ப என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இவர் வந்து செயல்படுறாரு? எனக்கு எதிராக ஒரு வாக்குமூலம் கொடுத்தா என்ன ஆகுங்கிறத வந்து அவர் ரொம்ப தெளிவா வந்து இப்ப செஞ்சு காட்டிட்டாரு. இப்படியான லாஜிக்கல் திங்கிங்குள்ள போறதுனாலதான் எளிமையான பல விஷயங்களை கேட்டு இவர்களை கார்னர் செய்து இவர்கள் பொய் சொல்லாமல் தடுக்கிறதுல இருந்து நம்ம மிஸ் ஆயிடுறோம்னு தோணுது. அவர்கள் வந்து எமோஷனை மட்டுமே நம்புகிறார். நேற்றைய பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கதை என்னன்னா, பணி நியமன ஆணையை வழங்கும் போது கண் கலங்கினார். இவர் மட்டும் கலங்காம பின்னாடி நின்றிருந்த செங்கோட்டையனும் கலங்கினார். செங்கோட்டையன் சரி, நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா இதுல இருக்குல்ல ஒரு எமோஷன், எவ்வளவு பெரிய நடிகர், எவ்வளவு பெரிய அவரே பேசும்போது, அம்மா விஜய் மாமா பாருங்கம்மா அப்படின்னு சொன்ன குழந்தை செத்து போச்சு. ஏன்னா உனக்கு சத்தியமா மனசுல வந்து இதயமே இல்லையாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 41 பேர் சாக கொடுத்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட நீ சொல்ற வந்து ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து சொல்றாரு, என்னை டிவியில் பார்த்தா ஓடி வந்து விஜய் மாமா பாருங்கன்னு சொல்ற குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி. அந்த குழந்தைக்கு என்ன பண்ண? இதெல்லாம் விடுங்க, 41 பேர் இதான் பார்த்தீங்களா, அதில் காயமுற்ற ஒரு குழந்தை 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு. விஜய் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு ஒரு 13 வயது குழந்தை உட்காயத்தில் வந்து காப்பாற்ற முடியாமல் 9 மாதங்களாக சிகிச்சை பெற்று அந்த குழந்தை இறந்து போச்சு. அதுக்கு இவர் ஏதாவது பதில் சொன்னாங்களா? அந்த 41வது பேர் 42வது பேரை சேர்த்துருக்காங்களா? இவங்க ஏதாவது பணம் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. எவ்வளவு மோசமான ஒரு தற்கொலைகள் கையில் வந்து இந்த நாடு சிக்கியிருக்குன்னு பார்த்தீங்க. நாம் மக்கள் இதையெல்லாம் நம்புவார்களா? நாம் விளக்கம் சொன்னால் புரிந்து கொள்வார்கள் அப்படின்லாம் நம்புகிறோம். அப்படி அல்ல. நேற்றைய சவடால் பேச்சாகட்டும், ஆபாசமான சொற்களை பயன்படுத்துவது, டேஷா கீஷான்னு கேட்கறது, இந்த மாதிரியான ஆணவத்தை எல்லாம் வந்து முட்டாள் மக்கள் எப்பவுமே ஆணவத்தை ஆளுமையுடைய ஒரு அங்கமா பார்க்க பழகியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜெயலலிதாவுடைய ஆணவமோ இவருடைய ஆணவமோ அது வந்து அயன் லேடி. இது சனாதனத்தின்படி வடித்திருக்கப்பட்ட ஒரு சமூகம். இது 2000 வருஷமா அதுக்கு பழகிருச்சு. அவர் ஆண்டை மனப்பான்மைக்கு மேல இருந்து கீழே இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வரக்கூடிய வழியை வந்து எப்படி அதை வந்து அதுக்கு வணங்கணுங்கிறத வந்து 2000 வருஷமா பழக்கி வச்சிருக்காங்க. அப்படிதான் அவங்க ஆணவத்தை எதிர்கொள்வாங்க. அப்போ இந்த ஆணவம், பொறுப்பற்ற தன்மை, இதையெல்லாம் வந்து திமுகவுடைய லாஜிக்கல் பிரெயினுக்கு போடப்படக்கூடிய தீனி. நீங்க திமுக ஆதரவாளர்களாகட்டும், செய்தி சேனல்கள்ல ஆதரவாளர்கள், கட்சிக்காரர்கள் பேசுவதாகட்டும், இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் எரரை எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது பேசுற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் விளையாடுவது, மேனிப்புலேட் செய்வது என்பது சாதாரண முட்டாள் பெரும்பான்மை மக்களுடைய மூளை. இதற்கு நேர் எதிரில் திமுகவுடைய தலைவர்கள் எமோஷனலா நடிப்பதை அவர்கள் ஒரு வழக்கமா வைத்துக்கிறது இல்லை. எனக்கு நினைவு தெரிந்து இப்போது இருக்கக்கூடிய திமுக தலைவர் எமோஷனலை வெளிப்படுத்தின நேரம்னு எது? திமுக மேடையில அழுத ஒரே ஆள் வைகோ மட்டும்தான் எனக்கு தெரியும். அதற்கு பிறகு எவருமே அழுத கிடையாது. ஏன்னா பகுத்தறிவு ரீதியாக யோசிக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து அழகக்கூடிய வேலையே இல்லையே. கலைஞருக்கு நினைவிடத்துக்கான வழக்கு நடந்து அது முடிவுக்கு வரக்கூடிய அந்த நாள் தான் வந்து ஒரு எமோட்டிவான டே.
அது ஒரு பர்சனலான ஒரு கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தவிர டெல்லிக்கு சவால் விடும்போது கூட அந்த எமோஷன் என்னவா இருக்குன்னா, என்னை தொட்டுப்பார், தமிழ்நாடு இது என்னோட டெரிட்டரி, தமிழ்நாட்டு டெரிட்டரிக்குள் நீ கால் வைத்துப்பார், உங்களுடைய பாட்சா இங்கு பலிக்காதுன்னு அந்த எமோஷன் கூட கோபமா தான் வெளிப்படுதே ஒழிய தன்னை விக்டிமாக காட்டிக்கொண்டு விக்டிம் கார்டு எடுத்து ஒப்பாரி வைப்பது என்பது நம்ம சைடு ரொம்ப வீக். அதை செய்வதே இல்லை. அதற்கு அறிவு நேர்மை இடம் கொடுப்பதில்லை. அவர் தலைவருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கட்சிக்குமே இப்படி ஒரு நடிப்பை போட்டு என்ன ஆக போகிறதுங்கிற கேள்வி இருக்கு. ஆனா இவர்களுக்கு அது கிடையாது. அதுதான் இவர்களுடைய பிளஸ். ஆக இந்த மண்ணாந்தை பெருங்கூட்டத்தை எமோஷனலா மேனிபுலேட் செய்யக்கூடிய ஒரு நடிகனுக்குண்டான எதிர் சேவல் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா அது இல்லைங்கிறது தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். இந்த ஆயுதத்தை எப்படி எதிர்கொள்ளும்? சரி, இதையெல்லாம் ஒரு சைக்கோ அனலைஸ் பண்ணி திட்டமிட்டு செய்து தாக்குகிறார்கள் என்றால் அது ஒரு கான்ஸ்பிரசி. இப்போ ஜெயலலிதா மத ஜாதி கணக்குகளை போட்டு ரொம்ப லாஜிக்கா யோசிச்சு அதை ஒரு எமோஷனலா வெளிப்படுத்தி திமுகவை 2-3 முறை வென்றவர். அவரிடம் திமுக தோற்ற போது இந்த விரக்தி நமக்கெல்லாம் ஏற்பட்டதில்லை. ஆனால் அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத, அதிகாரத்தை அடைவதை மட்டுமே நோக்கமாக கொண்ட ஒரு சினிமா நடிகனும் இயக்கக்கூடிய கனிமவள லாட்ரி மாஃபியாவுமே ஒரு இயக்கத்தை, இப்படிப்பட்ட 75 ஆண்டு கால இயக்கத்தை, இவ்வளவு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தோற்கடிக்க முடியும் என்றால் அதுதான் இந்த விரக்திக்கான காரணமா இருக்கு. இந்த எமோஷன் வெர்சஸ் லாஜிக் போரை இவர்கள் திட்டமிட்டு எப்படி நடத்துறாரு? புருஷன் பொண்டாட்டி உதாரணம் தான். நீங்க ஒரு வீட்டு வாடகைக்கு இருக்கோம், இந்த வாடகை வீட்டுல இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போலான்னு ஒரு வைஃப் சொல்றாங்க. அதுல எமோஷன் அவங்களுக்கு ஏதாவது இருக்கும். ஹவுஸ் ஓனரோட ஒரு பஞ்சாயத்து, பக்கத்து வீட்டு பொம்பளையோட ஒரு பஞ்சாயத்து, வேறு ஏதாவது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். இதை மாத்தலான்னு சொன்னா நம்மளுடைய லாஜிக்கல் பிரெயின் என்னன்னு பதில் சொல்லும். இதை மாத்துறதால வாடகை எவ்வளவு கூடும், இப்ப இந்த வீட்டுல இருக்கிறதால என்னென்ன சௌகரியங்கள், இதெல்லாம் போயிருச்சுன்னா அது அங்க கிடைக்குமா, இது மாத்துறதுன்னு நீ சொல்ற அந்த காரணத்துக்காக அதை ஏத்துக்கிட்டா நாம இழக்க போவது என்னன்னு யோசிப்போம். இது எமோஷனுக்கும் லாஜிக்குமான போர். இதுல கடைசியில அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த லாஜிக் எல்லாம் தேவையே இல்லை. அந்த எமோஷனுக்கு தீனி போட்டா அது வேலை முடிஞ்சது. எண்ட் ஆஃப் த டே ஏதாவது ஒரு சண்டையை போட்டு கடைசியில அவங்க நினைச்சதை சாதிச்சிருவாங்க. இந்த முடிவை நாம எடுப்பதற்கு பயங்கரமா திட்டம் போட்டு பண்ணாங்கன்னா சொல்லுவோம். அப்படி கிடையாது. எமோஷனல் மேனிபுலேஷன்ங்கிறது லாஜிக்கா திங்க் பண்ண முடியாதவர்களுடைய ஒரு கூர்மையான ஆயுதம். அதை இங்க பயன்படுத்துறாங்க. விஜயோ தாவேக்காவோ இப்படி செயல்படுவது என்பது அவர்களுக்கு லாஜிக்கல் திங்கிங்குள்ளெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. சிம்பிளா இதை முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்போது அவங்க அதை தான் பண்றாங்க. அதான் இவங்க ரொம்ப தெளிவா இந்த மாதிரியான விஷயங்களை பேசி அதன் மூலமாக உணர்ச்சியை தூண்டி அதன் மூலமாக அதுதான் மதிவெண்ணை கதறதுக்கான காரணம். முட்டாள தற்குறி கூட்டம்ங்கிறதுக்கான காரணம் இவங்களுடைய இந்த மனப்பான்மை தான். நாம மீண்டும் மீண்டும் நம்மை போலத்தான் மக்களும் அப்படின்னு நினைக்கிறத, அப்படி மதிக்கிறத முதல்ல நிறுத்தணும். அவர்களுக்கு எமோஷன் தான் புரியும், லாஜிக் புரியாதுங்கிறத உணரணும். இலங்கையில உள்நாட்டு யுத்தம் நடக்குது, அதில் போர்ல செத்தவங்களை விடுங்க, அந்த போருக்காக இங்க தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணாங்க பாருங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே நடந்திருக்காது. இந்த தற்கொலை பண்ணவர்களை அவமானப்படுத்தலை, அவங்களுடைய உணர்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த உணர்ச்சியினுடைய வேறொரு வடிவமாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா பார்த்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டம் இருக்குதுங்கிறது தான் உண்மை. யுவல்நாராவன் சொல்லுவா அப்படி, ஒரு சிம்பன்சியிடம் போய் இப்போது நீ எனக்கு இந்த வாழைப்பழத்தை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பிறவியில உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு ஏமாத்த முடியாது. ஆனா பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட போய் தங்க கிரீடம் செஞ்சு திருப்பதி கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா இம்மையிலும் மறுமையில நீ சொர்க்கத்தை அடைவேன்னு ஏமாத்த முடியும். ஒரு குரங்க பண்ண முடியாது, மனுஷனை எமோஷனலா மேனிபுலேட் பண்ண முடியும். அப்போ எதிர்காலத்தில் சொர்க்கம் கிடைக்கும், அடுத்த பிறவியில் சொர்க்கம் கிடைக்குங்கிறது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு. அப்போ நம்ம நம்முடைய செயல்பாடுகளை குறைந்தபட்சம் நாட்டு நடப்பை புரிந்து கொள்ளக்கூடிய பேட்டனையாவது இதற்கு தகுந்தபடி மாற்றி அமைத்துக் கொண்டால்தான் மைண்டு என்ன சொல்றது நிம்மதியா வாழவே முடியுங்கிறது தான் இந்த போஸ்ட்ல இருந்து கத்துக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.